அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 6ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம்னா, வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக டேட்டா மிஸ்டேக் காய்பேஸ் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நாங்கள் ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பங்கு பார்த்திங்கன்னா, இந்த காலண்டரோட நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பிவிவி இன்ஃப்ரா லிமிடெட் ₹4.73 கரண்ட் பேஸு 2,11,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 210%, நெட் ப்ராஃபிட் 10,450% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டு இயர்ல. காரணம் பார்த்திங்கன்னா, போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 2 லட்சம் ப்ராஃபிட், இப்போ 2,11,00,000. ஸோ எக்ஸலண்டான ரிசல்ட்டு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை பிவிஆர் இன்ஃப்ரா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெனி ஸ்டாக்கு. சத்யதா மெட்டல்ஸ் லிமிடெட் ₹4.71 கரண்ட் பேஸு 5 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் வந்து 11 அக்டோபர். செக்டார் பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஹர்ஷில் அக்ரோடெக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 69 பைசா, ஒரு பெனி ஸ்டாக்கு. இவங்க 10:32 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 10:32. ஸோ 32 ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேர் வந்து உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். அதுக்கான ரெக்கார்ட் வந்து 10 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டு. யூனிவாஸ்து இந்தியா லிமிடெட் ₹234 கரண்ட் பேஸு 2:1 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 4 ஷேர் போனஸாக கிடைக்கும். அதற்கான ரெக்கார்ட் வந்து 13 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். கேஎஸ்இ லிமிடெட் கரண்ட் பேஸ் ₹2,443 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸிலி 10 இருக்கதான் 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர் 2025. செக்டர் வந்து அனிமல் ஃபீட்ஸில் இருக்காங்க. கேஎஸ்இ லிமிடெட். டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட் எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நர்மதா மேக் பிளாஸ்ட் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் லிமிடெட் ₹212 கரண்ட் பேஸு. இவங்க 1:1 போனஸும் 1:5 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸும் தராங்க, அதுமாதிரி 1:5 ஸ்பிட்டும் தராங்க. ஃபேஸிலி 10 இருக்கதை 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக் ஆகும். அதுக்கப்புறம் 1:1 போனஸும் தராங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி என்ன சொன்னாங்க, ரெண்டுக்குமே ரெக்கார்டு வந்து 10 அக்டோபர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, ரெக்கார்டு வந்து போனஸ்க்கு மட்டும்தான் 10 அக்டோபர். ஸ்பிட்டுக்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 18 அக்டோபர்னு சொல்லிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி ரெண்டுமே ஒன்றா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரே டேட் தான் கொடுப்பாங்க, போனஸ்க்கும் ஸ்பிட்டுக்கும். இந்த கம்பெனியும் ஒன்றா தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இப்போ ஏன் மாற்றினாங்கிறது தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து அக்டோபர் வந்து போனஸ்க்காகவும் 18 அக்டோபர் வந்து ஸ்பிட்டுக்காகவும் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன குளறுபடி இருக்குது. பட் இருந்தாலும் 10 இல்லை 18ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். செக்டார் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நர்மதா மேக் பிளாஸ்ட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க. ப்ரோஃபின் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் ₹11.37 கரண்ட் பேஸு 10 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்டு போனஸு ரிசல்ட்டு 3 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா டிவிடெண்டு போனஸு 2 அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி போன 2022 2:1 போனஸும் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா பெரிய டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2019 10 பைசா டிவிடெண்டு, அதுக்கப்புறம் ஸ்பிட் ஆகிருக்கு, போனஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ₹1, 1 பைசா, 2 பைசா இந்த மாதிரி டிவிடெண்ட் தரலாம், இல்லைனா தராமலும் போகலாம். பட் போனஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ரிசர்வ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். போனஸு ரிசர்வ் டிவிடெண்ட் ரெண்டுமே தராங்களா, ஏதாவது ஒன்று தராங்களாங்கிறது. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. பெனி ஸ்டாக்கு அண்ணங்கிறது ரிஸ்க்குங்கிறது எல்லாமே கூட சேர்ந்து தான். நான் இதை ஒரு தகவலாக தான், இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன், இல்லைனா ஒரு செய்தியாக கூட வச்சுக்கலாம். அடுத்து பார்க்குறது ஏபிஎஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் ₹207 கரண்ட் பேஸு 13 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் கொடுத்து முடிப்போன்னு சொன்னாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா அதர் ஃபுட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. முக்கியம் பார்த்திங்கன்னா அணி, அதாவது தேன் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க நினைக்கிறேன். இந்தியாவிலே இருக்காங்க, துபாயிலே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த ஸ்டாக்கை பற்றி ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, அந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா மொத்தமே ஷேர் ஹோல்டர் 25 பேர் தான். ஸோ ரொம்ப ரேர்லி ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது. கடைசியாக 1ஆம் தேதி இந்த மாதிரி ட்ரேட் ஆகிருக்கு ஒரு ஷேரு. ஸோ பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில நாட்கள்லாம் ஒரு ஷேர் மட்டும்தான் ட்ரேட் ஆகும். ஒருத்தர் வாங்குவார், ஒருத்தர் விற்பார், அதுவும் ஒரு ஷேர் தான். ஸோ இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக கெட்ட ஸ்டாக்குங்கிறது முழுசாக நான் ஆராய்ச்சிலாம் பண்ணல. பட் இப்போதைக்கு பார்த்தது ரேர்லி ஸ்டேட் ஸ்டாக்காக இருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹20, ₹15 அந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ₹207 இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும்னு பார்த்துக்கோங்க. மொத்தமே 25 பேர் தான் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க இந்த கடந்த குவார்ட்டர் வரைக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நியூஸை மட்டும் பாருங்கள். எனக்கு பெருசாக இதை பை பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்காது, சேல் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்காது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மோஸ்ட்லி யாரும் தெரியப்படுத்த மாட்டீங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். ரமா பாஸ்பேட்ஸ் லிமிடெட் ₹151 கரண்ட் பேஸு 14 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கான ரெக்கார்ட் வந்து 21 அக்டோபர். செக்டர் வந்து ஃபெர்டிலைசர் 25 பைசா ஆல்ரெடி ஜூலையில் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேற்கொண்டு 2 டிவிடெண்டாக இருக்கும். தைரோகேட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் ₹1208 கரண்ட் பேஸு 14 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. இவங்க டிவிடெண்ட் போனஸு
ரிசல்ட்டு 3 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிவிடெண்டே ரெகுலராக தராதா இவங்க இந்த வருஷம் ஆல்ரெடி 21 ரூபா கொடுத்துட்டாங்க. இது 2வது டிவிடெண்டு. போனஸும் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கோயம்புத்தூர் சேர்ந்த நம்ம ஓனர் தான் இந்த கம்பெனியோடது. அது பேர் கூட ஏதாவது வேல்னு வரும்னு நினைக்கிறேன். அவங்க தான் பட் அவங்க இப்போ கொடுத்துட்டாங்க வேற ஆளுக்கு. அவங்க தான் மெயின் ப்ரமோட்டராக இருந்தாங்க. பட் இப்போ வேற ஆளுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. செல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு கம்பெனி தான். பட் என்ன மாதிரி டிவிடெண்டு என்ன மாதிரி போனஸ் தராங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டார் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. முக்கியமாக லேப் டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் சேல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது ரீசெண்டாக பார்க்கும்போது. ஏசியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட் 2354 ரூபா கேன் பேஸ் 12 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 18 நவம்பர். செக்டார் வந்து பெயிண்ட்ஸு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 20 ரூபா 55 பைசா இந்த வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது நவம்பரில் தரக்கூடிய டிவிடெண்டு. வழக்கமாக நவம்பரில் 5 ரூபா இல்லை 4 ரூபா இந்த டிவிடெண்ட் தான் தராங்க. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் தரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொன்னது எல்லாமே தகவல் தான். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில குறிப்புகளை அதை பற்றி சொல்லியிருக்கேன். மற்றபடி இதெல்லாம் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து இருக்கிறதுலே ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஸ்டாக்கை பற்றியுமே தகவல் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஷேர் மார்க்கெட்டையும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது லாஜிக்கலாக முடியாது. ஸோ எல்லாமே தகவல் மட்டும் தான். அது இன்றைய தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதேமாதிரி டாடா மோட்டார்ஸோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 அக்டோபர். ஸோ அதுதான் ரெக்கார்ட் டேட்டு. நிறைய பேர் 1 அக்டோபர்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய தலைவரோட வாரிசு அதாவது தம்பிகள்னு சொல்கிறாங்க. பட் கமெண்டில் யாரும் பெருசாக அதை தெரியப்படுத்தலை. அது வந்து அக்டோபர் 1ஆம் தேதிங்கிறது எஃபெக்டிவ் டேட்டு. அது கம்பெனிக்கு நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு தேவையானது ரெக்கார்ட் டேட்டு. ரெக்கார்டை வந்து அக்டோபர் 14ஆம் தேதி. ஸோ அது வரைக்கும் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு ஷேர் வந்து கமர்ஷியலில் கிடைக்கும். அது லிஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இது ஒரு சின்ன தகவலாகவும் சொல்லிவிட்டு இந்த காண்டி இன்றைக்கி இதோட முடிச்சிடறேன். இன்னும் ஒரு நல்ல காண்டியில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.